Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜய் தனித்து நிற்கிறாரா, தனித்து விடப்பட்டுள்ளாரா என்றுதான் இன்னைக்கு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஏன் தனித்து நிற்கிறார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தனித்து விடப்பட்டுள்ளாராங்கிற கேள்வி ஏன் இங்கே எழுகிறது அப்படின்னாக்கா, 2024 பிப்ரவரியில் அந்த கட்சி அறிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எங்கள் தலைமையில் ஆட்சி, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்றெல்லாம் விஜய் அன்றைக்கே சொன்னார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாடி பேசினாங்க, தேமுதிக கூட்டணி சேர போகிறாங்க, புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகள்லாம் அங்கே கூட்டணி சேர போகிறாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்லேயும் செய்தியாக வெளிவந்தது. ஆனால் இன்றைக்கு விஜய் உறுதிப்படுத்தியிருக்கிறார், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, அதே நேரத்தில் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். இங்கே கூட்டணி அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம் என்று சொல்கிறதெல்லாம் வதந்திகளை நம்பாதீங்க, கொள்கையில் என்றைக்கும் சமரசம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியும் வருது. திமுக கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீட்டுக்குள்ளே பெரும் குழப்பம், குளறுபடி, சிக்கல், அதிருப்தி நிலவி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிற விஜய், அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக ஒத்து வருகிற கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி குழப்பத்தை கூட பயன்படுத்தி அங்கே இருக்கிற கட்சிகளை தங்களுடைய கூட்டணி, தேர்தல் என்றால் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டால் தேர்தல் வெற்றி என்பதை இலக்காக குறிக்கோளாக கொள்கிறப்ப அங்கே இருக்கிற கட்சிகளை விசிக, காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் இப்போ மக்கள் நீதி மையம் உள்பட அதிருப்தியில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. தேமுதிகவுமே எந்த கூட்டணியில் சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று தான் திமுக கூட்டணிக்கு போனாங்க. அப்போ இந்த கட்சிகளை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்க்க தாவேகா தவறிவிட்டதா, வாய்ப்புகளை பயன்படுத்த தவறிவிட்டதா என்கிற கேள்விகள்லாம் இந்த இடத்துல எழுகிறது. நம்மோடு பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். சார், தாவேகா நாங்கள் யாரோட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலைன்னு சொல்கிறாங்க. இப்போ திட்டமிட்டே துணிந்து தாவேகா தனித்து நிற்கதா, இல்லை யாரும் அவர்களோடு கூட்டணி சேராமல் தனித்து விடப்பட்டுள்ளதா? அதாவது நாங்கள் யாருக்கிட்டையும் பேசலைங்கிறது தவறான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது. தாவேகா கிட்ட யாரும் பேசலை, அதான் யதார்த்த உண்மை. அந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே, அதாவது ஆரம்பிக்கிறதாக சொல்ல போறதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு ஃபேக்டர் எல்லாம் கிடையாது, எந்தவித பாதிப்பும் தாவேக்கா ஏற்படுத்தாதுன்னு. மீடியால தான் பூஸ்டப்லாம் பண்ணி தொடர்ந்து பல பெர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கும் வாங்குன்னு சொல்றாங்க. ஆனா அரசியல்வாதிகள் கரெக்டா கணிக்கக்கூடியவங்க. ஏற்கனவே காங்கிரஸும் தாவேக்காவும் அப்படிதான் சேரும், அதாவது கூட்டணியில ஒன்னாக போறாங்க, ஒரே கூட்டணியில சொல்லி ஒரு விஷயம் நடந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்பயும் நான் சொன்னது நடக்காதுன்னு. ஏன்னா ஒரு மீடியாவை விட அரசியல் கட்சி தலைவர்கள் மிக சிறப்பா கரெக்டா அதை நுணுக்கமா பார்ப்பாங்க, ஒருத்தருடைய பலம் பலவீனம் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு கட்சியுடைய பலம் பலவீனம் அப்படின்னு. அந்த மாதிரி பாக்குறப்ப விஜய்க்குடைய கட்சிக்கு மிக குறைந்த வாக்குப்பதிவு தான் இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும். அவங்களுக்கும் திமுகவுக்கும் இருந்த மனமாச்சரியத்தை ஒரு பேர் விஜய் பேரை சொல்லி அதை பேசிட்டாங்களே தவிர, மற்றபடி விஜய் மேல அந்த கட்சியில முக்கிய தலைவர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அது ஒண்ணு. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணிக்கு விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பாஜக தரப்புல இருந்து பேசினாங்க, பவன் கல்யாண் பேசினாங்கன்னு. ஆனா அது இல்லை அப்படிங்கறத அப்பயே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படி அறிவிச்சாரு, சொன்னாரு. இந்த விஜய் மட்டும்தான் அதை பத்தி பேசாமையே இருந்தாரு. ஏன்னா ஒரு வதந்தி பரவறப்ப பரவட்டுமே, நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அதை ஏன் கெடுத்துக்குவானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பவன் கல்யாணே சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில விஜய் தரப்புல இருந்து இல்ல நாங்க தடுத்து தான் போட்டிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் தெரியும், ஒருவேளை இந்த மாதிரி யூகங்களை விஜய் தரப்பு தான் கலப்பி கொடுக்கணும்னு தான் நமக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் இருக்கே தவிர, விஜயை நாடி எந்த கட்சிக்கும் போல. இப்ப இன்னொரு 3வது தேர்தலுக்கு முன்னாலேயே 3வது தோல்வி இப்ப விஜய்க்கு. என்னன்னா, புதுவையில என்ஆர் காங்கிரஸ் கூட இது கூட்டணின்னு சொல்லி அது ஒரு வதந்தியை கலப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. இப்ப இல்ல, அங்க பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் மறுபடி தொடருதுங்கிறதும் வெளிப்படையா இப்ப அறிவிக்கப்பட்டிருச்சு. இடங்கள் பிரிச்சு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப இது தேர்தலுக்கு முன்பாகவே விஜய்க்கு 3வது தோல்வி, அவர் வாங்க போற வாக்கு மிக குறைவுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இது.
மூன்றாவது தோல்வி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போதும் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுக்கு அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் 30-40ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, எந்த அடிப்படையில் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க? ஒரு தேர்தலிலே போட்டியிடாத கட்சி இவ்வளவு வாக்கு சதவீதம் பெறும்னு எந்த கணக்கில் சொல்கிறாங்க? அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நகைமுரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் நம்ம கடக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிச்சயமாக எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஒரு யூகத்துல இவங்க சொல்றதுங்கிறது, அது எப்படி இந்த யூகம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மிக ஆச்சரியமா இருக்கு. இந்த கருத்து கணிப்புன்னு நடத்துறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மோசடியான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேசிருக்கிறோம் அதை பத்தி. ஒரு தொகுதியில 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா நீங்க 20 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு நாங்க சொல்றதுதான் இதைதான் 20 பேர் சொன்னதான் அந்த 2 லட்சம் பேரும் செய்வாங்கங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு, அதுவே மாத்தி மாத்தி வருது. 2வது விஷயம், இது வரைக்கும் களத்துக்கே வராத விஜய், கருத்து எதுவும் சொல்லாத விஜய், எந்தவித ஒரு போராட்டமோ மக்கள் போராட்டமோ அறிக்கைகளோ கொடுக்காதவர், இப்ப கட்சி ஆரம்பிச்சவன கூட பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு அவர் அதை பேசல எதுவுமே. அப்படிப்பட்டவருக்கு எப்படி 25% 30% வரும்னா, இது மக்களை குறைச்சி எடை போடுறது அது. அதனால நிச்சயமாக விஜய்க்கு அந்த அதிதீவிர ரசிகர்கள் இருப்பாங்க. தொகுதிக்கு 1500ல இருந்து ஒரு 5000 பேருக்குள்ள இருப்பான். அவங்க ஓட்டு போடலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி 25% 30%ங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இது அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் விஜய் தங்களுடைய கூட்டணியில விஜயை சேர்த்துக்கல. விஜய் தனித்து நிற்கல, தனித்து விடப்பட்டார். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அந்த அடுத்து மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இருக்கிறார். பாக்கி சார், களத்திற்கு வராத விஜய், கரூருடைய பெரும் துயரம், குடும்ப விவகாரம், ரஜினிகாந்த் குறித்த சர்ச்சை என்று அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறதுனால விஜயினுடைய கணிக்கப்பட்ட வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிட்டு, செல்வாக்கு இல்லை. அதனால தான் கட்சிகளும் அவர்களோட கூட்டணி சேர விரும்பலை, தனித்து விடப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாது? நான் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிற அதையே மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறேன், உறுதி செய்யறேன். அதாவது அவர் இன்னமும் தேர்வு எழுதவில்லை. தேர்வு எழுதிய பிறகுதான் அவருக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவரை சும்மா நம்ம படிச்ச புஸ்தகத்தை இந்த ஸ்டடியாலிட்டிஸ் படிச்சுட்டு இவ்வளவு மார்க் எனக்கு கிடைக்கும் அவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் இது. ஸோ அதை பொறுத்தவரையில் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் சந்தித்து பிறகு பார்ப்போம். ஒன்று, பல்வேறு சர்ச்சைகள் சொன்னீங்க. கடைசியான சர்ச்சை ரஜினிகாந்த் தொடர்பான சர்ச்சை. அதுக்கு சரியான விளக்கத்தை ரஜினியும் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு அது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் கடத்துல கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லாத கட்சிகளே கிடையாது. கூட்டணியே கிடையாது என்பதில் உறுதியா இருப்பவர் நாம் தமிழர் கட்சி. நாம அதையும் சேர்த்து சொல்றோம், கூட்டணி பத்தி பேசாத கட்சிகளே கிடையாது. ஆனா ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு இன்னும் ஒரு தனி 4-5 கட்சிகளை சேர்த்து கூட்டணியை அமைச்சிட்டாங்க. அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய கட்சிகள்லாம் இடம் பெற்றுச்சு. திமுக அணியில பல கட்சிகள் இடம் பெற்றுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் நம் தலைமைதான், நாம தலைமையில தான் கட்சிகள் இணையும், நாம தான் முதலமைச்சராகும் அப்படின்னு முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த தாவேகா, அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா கட்சியுடன் இன்று வரை எந்த கட்சியுமே பெரிய கட்சிகளும் கூட்டு சேரல, சின்ன கட்சிகளும் கூட்டணி சேரல இன்னைக்கு வரை. என்ன காரணம்? பெரிய கட்சிகளை அவர் நம்பவில்லை, சிறிய கட்சிகள் அவரை நம்பவில்லை. சிம்பிள். சோ இந்த நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால சின்ன கட்சிகளும் அவர் பக்கம் போய் சேனா, அவர்கிட்ட போயின்னா போட்டியிடுறது 1, 2, 3 சீட்ல போட்டியிடுற கட்சிகளா இருந்தா கூட அவரோட சேர்ந்தா ஏதாவது லாபம் கிடைக்கணும். ஸோ இவருடைய லாப நஷ்டத்தை பத்தி யதார்த்தமா எதுவுமே சொல்ல முடியாது, வெறும் யூகத்தை மட்டும் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு சின்ன கட்சிகள் அவரோட சேரல. பெரிய கட்சிகள்ல நாம இதுல யாரு பெரிய ஆளு, நாமளா அவங்களா? உதாரணத்துக்கு காங்கிரஸ் முதல்ல நாம் தமிழர் கட்சியும் விஜயும் சேர்றதா அந்த மாதிரி ஒரு டாக் இருந்தது முதல் கட்டத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அது போயிடுச்சு. அது நானா நீயாங்கிறது. நாம் தமிழர்னா அவங்க சீமானை தான் முன்னிறுத்துவாங்க, இவங்கன்னா விஜய முன்னிறுத்துவாங்க. ஒர்க் அவுட் ஆகல. 2வது அதிமுக கூட்டு பார்த்தது பல சமயங்கள்ல, சரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6-8 மாதங்களுக்கு முன்பு அண்மையில காங்கிரஸ் தீவிரமா பேசப்பட்டது. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகா சேரும் அப்படின்னு, அதுவும் ஒர்க் அவுட் அல்ல.
அரசல் புரசலா பாஜக கூட்டணிக்கு போவார் அப்படின்னு பேசப்பட்டது. பாஜக கூட்டணி சேர்ந்துனா பாஜகவோட சேர்ந்துன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. அதுல தலைமை பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சேர மாட்டேங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜகவை பத்தி ஒரு நம்பகத்தன்மை, அதாவது வெற்றி வருமா என்ற ஒரு கேள்வி தயக்கத்தினார். சோ அவர் பெரிய கட்சிகளை நம்பவில்லை, சிறிய கட்சிகள் அவரை நம்பவில்லை. அதனால அவர் தனித்து விடப்பட்டாரா தனிமைப்படுத்தப்பட்டாரா அப்படின்னா தெரியல. தனியா நிக்கிறாரு, தனிமரம் தோப்பாகுமா அப்படின்னு தெரியல. ஆனால் தேர்தலை பொறுத்து பார்க்கலாம். ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள வெறியோட இருக்காங்க, ஆர்வத்தோட இருக்காங்க. அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சார், இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. பெரிய கட்சிகள் இவரை நம்பல, சின்ன கட்சிகள் அவர் நம்பல அப்படிங்கிற சூழல்ல நாங்கள் தனித்து தான் நிற்போம், எங்கள் தலைமையில் ஆட்சி அமையும்னு சும்மா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாரா? அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாது. உற்சாகப்படுத்துவதற்காகவோ அதீத நம்பிக்கையோ அல்ல. போஸ்ட் போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய சூழல் எப்படி இருக்குமோ யாருக்குமே தெரியாது, யாருமே ஜோசியம் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய சூழல் ஒருவேளை இதுவும் பேசப்பட்டது. கடந்த 1-2 ஆண்டுகளாக தொங்கு சட்டசபையை பத்தி பேசினோம். அது வருமா, இதுவரை தமிழ்நாட்டில் வந்ததில்லை, அது உண்மை. ஆனால் 1952 பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது, அதை வச்சு கணக்கு எடுத்துக்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா ஒற்றையாட்சி கட்சி தான் ஆட்சியில வந்திருக்கு. தொங்கு சட்டசபைன்ற கதையே இல்லை. ஒரே ஒரு முறை மைனாரிட்டி அரசு திமுக இருந்தது 2006, அவ்வளவுதானே தவிர பெரிய ஒரு குழப்பமான நிலை தமிழ்நாட்டில் வரல. அதாவது இந்த கட்சி தான் ஆட்சி செய்யுங்கிறது உறுதியான நிலைப்பாட்டு இருந்தது. ஆனா இப்போ சமீபத்தில் அதை பேசுறாங்க. ஏன்னா 4 பேருமே ஓரளவு களத்துல தீவிரமா இருக்கிறதுனால திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், இப்ப தாவேகா 4 கட்சி இருக்கிறதுனால யார் வாக்குகளை பிரிப்பாங்க, எந்த வாக்குகள் பிரிந்த வாக்குகள் யாருக்கு போய் சேரும், இந்த கதைகள்லாம் இந்த விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை தொங்கு சட்டசபை நேர்ந்தால் கூட்டணிகள் அமைவதற்கான புதிய கூட்டணிகள் அமைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ இவர் சொல்ற மாதிரி நாம் தலைமையில அணி அமைக்கும், ஆட்சி அமைக்கும், இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கு எவ்வளவு பலம் இருந்தோ, எவ்வளவு இடங்களில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதை பொறுத்துதான். எதுவுமே இப்ப சொல்ல முடியாது. இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட நம்ம ஒரு மாதிரி சொல்லலாம், தாவேக்காவை சொல்லவே முடியாது. காரணம் இதேதான். நன்றி பாக்கி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.